ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமும் ஜானகியும் அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. ரகுராமை சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரிசு கொடுக்கறதுக்காக வர சொல்லியிருக்கவும் அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க. அப்போ ஜானகிக்கு தெரியாது, மாயா வேலை பார்க்குற அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் அவங்களும் போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே அங்கே போனதுமே அப்போ புவனேஸ்வரி அவங்க ரகுராமை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகிக்கு சந்தேகம் வருது, இந்த புவனேஸ்வரி இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது, என்னது நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறா, இவ ஏதோ சூழ்ச்சி பண்ணுறான்னு தெரியுது, ஆனால் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா புவனேஸ்வரி அந்த மேனேஜர்கிட்ட கண்ணை காட்டவும் மேனேஜரும் மாயா கிட்ட அவங்களுக்கெல்லாம் விளம்ப சொல்லி அதாவது கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து விடுறாங்க. அப்போ மாயாவும் அது தெரியாமல் வேற ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிக்கிட்டு அவங்களும் எல்லாருக்கும் கொண்டு கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி அவங்க மாயாவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, இது எல்லாமே புவனேஸ்வரி திட்டம் தான் போலுக்கு, அதனால தான் இவளுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக இங்கே வரவழைச்சிருக்கிறா, இது எல்லாமே இவளோட சதித்திட்டம் தான், இது தெரியாமல் நம்மளுங்க வந்துட்டோமே, இங்கே தான் மாயா வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம மாயா கிட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மகாலிங்க பசுபதினு எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. அப்போ மாயா அவங்க எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு மகாலிங்கமும் பசுபதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரகுராம் எப்படியோ மாயாவை பார்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா ஜானகி மாயாவை பார்த்துறவும் மாயாவும் ஜானகியை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தான் அவங்க திரும்பி பார்க்குறாங்க. புவனேஸ்வரி மைக்கில் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாயா ரொம்பவே ஷாக் ஆகிருந்தாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, பெரியப்பாவர் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே ஜானகி கண்ணை காட்டுறாங்க, மாயா நீ போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே மாயாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பும் போது அவங்க கையில் வச்சிருந்த அந்த கூல்ட்ரிங்க்ஸை அவங்க வேற ஒருத்தர் மேலே அவங்க ஷட்டில் கொட்டியிருந்தாங்க. இதனால அவர் மாயாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த சத்தம் கேட்டு பார்த்தோம்னா அங்கே ரகுராம் திரும்பி பார்க்கவும் மாயா அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரகுராம் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் என்னது இங்கே நின்றுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே புவனேஸ்வரி மாயா கிட்ட வராங்க. ஐயோ, இவ எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், இவங்கள்ட்ட போல திட்டிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது என்ன மேடம் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படிங்கும்போது வேற யாரும் கிடையாது, நம்ம சிறந்த மனிதர்னு சொல்லிக்கிட்டு ரகுராமுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக போனோம்ல, அவரோட வளர்ப்பு பொண்ணு தான் இவா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ புவனேஸ்வரி மாயா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மாயா நீ எப்பேற்பட்ட குடும்பத்தில் உள்ளவா, நீ போய் இந்த சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்கிற, என்ன குடும்பத்தில் ஏதாவது பண கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ரகுராம் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னம்மா அந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கிற, ஏன் பொண்ணுங்கன்னா சர்வர் வேலை பார்க்கக்கூடாதா என்ன, அதாவது எந்த தொழில்னாலும் சரி நேர்மையான தொழிலாக இருந்தாக்கி எதுனாலும் பார்க்கலாம், அதில் எந்த வித குறைச்சலும் படக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் ஜானகி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க, இந்த ஊரில் உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்குது, அப்பேற்பட்ட நீங்கள் ஆஃப்டர் ஆல் உங்கள் பொண்ணை போய் ஒரு சர்வர் வேலைக்கு அனுப்பியிருக்கிறீங்களே, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானகிக்கு ரொம்பவே கோபமாக வருது. ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ உடனே ரகுராம் சொல்கிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராமை அழைச்சிட்டு போய் அவங்க பரிசு கொடுக்குறாங்க. ரகுராமா அந்த பரிசை வாங்கிட்டு ஒரே வார்த்தையில் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போவே தெரிஞ்சிருது ரகுராம் ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரகுராம் அவங்க நேராக கிளம்பிடவும் அப்போ ஜானகி மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா இங்கே தான் வாரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதுமா, அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல பெரியம்மா நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கன்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராமும் ஜானகியும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ரகுராம் கோபத்தோடு இருக்கவும் அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன ரகு என்ன ஆச்சு, இது பரிசெல்லாம் வாங்கினியா, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிற அப்படிங்கும்போது மாயா வந்துருந்தாங்க. எல்லாம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லும் போது உடனே எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா அங்கே வேலை பார்த்துட்ருக்குறா அப்படிங்கிறாங்க. என்ன வேலைன்னு சொல்லு அப்படிங்கும்போது சர்வர் வேலை தான் பார்த்துட்ருக்குறா, அதில் என்ன குறைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, சர்வர் வேலை பார்த்துட்ருக்காளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராமோட அம்மா கேட்கும்போது ஆமாத்த அப்படிங்கிறாங்க. உடனே பத்மா கோபத்தோடு கேட்குறாங்க, என்னடி இந்த வீட்டு மானத்தை வாங்குறதுக்காக சர்வர் வேலைக்கு போனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய மருமக தான் நாங்கள் வேலை பார்க்குறதா சொல்லுவாங்க, இந்த குடும்ப கௌரவத்தை அழிக்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி ஒரு கட்டத்தில் தயவு செய்து நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சிவாவும் மணியும் மாயாவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், மாயா அந்த வேலை பார்க்குறதுக்காக போயிருக்கிறான்னா அதில் கண்டிப்பாக ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கவும் ஆனால் பத்மாவும் பார்வதி வாய்க்கு வந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கவும் ஜானகி உண்மையை சொல்லியிருந்தாங்க. எதுக்காக மாயா அங்கே வேலை பார்க்குறாங்க
வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கார்த்திக்காக தான், கார்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்றேன்னு கேட்கும்போது, ஆமாங்க உயிரோட தான் இருக்கிறான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து மாயா அங்கே போயிருக்கிறா, கார்த்தி அங்கதாங்க மறைஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரகுராம் வந்து கோவத்தோட நேராக புவனேஸ்வரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுமே கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே புவனேஸ்வரி வராங்க. என்ன ரகுராம் இங்க வந்து கத்திட்டு இருக்கிற, மாயாவும் ஜானகி சேர்ந்து உனக்கு ஏதாவது தூபம் போட்டு அனுப்புனாங்களா அங்க கத்த சொல்லி அப்படிங்கும்போது, இங்க பாரு எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம், ஆனா கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரியும் அவங்க பசுபதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் கார்த்தி உயிரோடே கிடையாது, அதுதான் அவன் கதையை தான் உன் பொண்டாட்டி வந்து முடிச்சுட்டாள் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சுது, ஒழுங்கு மரியாதையா கார்த்தியை எங்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லவும், என்ன விளையாடிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு வந்து பசுபதி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே ரகுராம் சொல்றாங்க, என்ன பேசிட்டு இருக்கிற, நீங்க என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்களா, என் குடும்பத்துல வந்து நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்ப என்னன்னா கார்த்தியை உயிரோட வச்சுக்கிட்டு நீங்க என்னன்னா அவ கதையை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு என் பொண்டாட்டி மேல இந்த அளவுக்கு பழிய சுமத்தி இருக்கிறீங்களா, ஒழுங்கு மரியாதையா கார்த்தி ஒப்படைக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ரொம்ப ஆவேசத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பசுபதி வந்து ரகுராம்கிட்ட வந்து அடிக்கிறதுக்காக வரும்போது ரகுராமும் கையை ஓங்கவும் கரெக்டாக ஜானகியும் மாயாவும் வந்துருந்தாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து தடுக்கிறதுக்காக வரும்போது, என்ன உன் புருஷனை ஏவி விட்டுருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்டி நான் ஏவி தான் விட்டுருக்கிறேன், கார்த்தியை ஒழுங்கு மரியாதை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது அப்படிங்கும்போது அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான், அவனை வந்து உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே ரகுராம் ஜானகி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒழுங்கு மதியாரு கார்த்தி என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படிங்கும்போது, கார்த்தி ஒன்றும் ஒப்படைக்கலாம் முடியாது, கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான், ஆனால் எங்கே இருக்கான்னு நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச அப்படின்னு சொல்லவும் அங்கே பார்த்தோம்னா குருவரன் வந்துருந்தாங்க. இதை கேட்டுட்டு அப்போ குருவரன் நிற்கிறத பார்த்துட்டு புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ குருவரன் வந்து சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையை கார்த்தி என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் ரெண்டோரையும் நான் கைது பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.